everyone for coming on such a short notice. நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க and yes and this is our 10th year. முக்கியமாக சொல்ல போனோம்னா we should thank you all. ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். We have been part of you and coming to this place with all your support. Thank you so much. And that's the first thing which we'll tell you. And second thing is, this is a very special show for us. Yuvan sir has always been our king in heart. Like for us, me and Karthik, we are a crazy fan of you, sir. Any given day. I think our first meeting was also for the concert. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணி எப்படியாவது ஒரு டேட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷோ லாஸ்ட் இயர் பண்ணோம். அண்ட் சந்தோஷமா திருப்பியும் 2வது ஷோ இந்த வாட்டி கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி வந்து ஒரு லாங் டிரைவாகவே போகிறோம். பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணோம். பெங்களூர் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர் ஃபார் அஸ். பிகாஸ் ஒரு சென்னையிலேருந்து ஒரு வேற ஏரியாவுக்கு போயிட்டு பண்ணும்போது ஒரு லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு இருக்கிறது வந்து கிரேசி சக்ஸஸ். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ சென்னை பண்றோம். சென்னை ஒரு ஸ்பெஷல் திங். ஒன்ஸ் அகேன் லெட் மீ டெல் யூ, லைக் தியா மேம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எவர் 360-degree ஸ்டேஜ். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி கம்மிங் டு ஆர் லவ் அண்ட் டு ஆர் கிங், டு யுவன் சருக்கு வரும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷலான இட்ஸ் அன் இமோஷனல் திங் ஃபார் அஸ். அண்ட் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் டு கிவ் த பெஸ்ட். இதில் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே நாங்கள் எல்லா ஷோஸ்லையுமே ஒரு கம்ஃபர்ட், அவங்க வந்துட்டு போகிறது எல்லாமே பார்த்துருக்கோன்றது ஒன்று. அதை தாண்டி இந்த வாட்டி யுவன் சரோட ஸ்பெசிஃபிக் ப்ரீஃப் வந்து அவங்க எல்லாருமே என்னை ஃபீல் பண்ணணும், எல்லாருமே எனக்கு கிட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது வி டுக் இட் ஆஸ் அ வெரி பர்சனல் திஸ் திங். அண்ட் 360 நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் சொன்ன இந்தியாவில் அது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு we tried it. இப்போ இன்டர்நேஷனலி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. இந்தியாவில் this is the first time we are trying with an Indian artist. So for which we are blessed that we are able to do it here. Thank you so much for giving this opportunity, sir. And specifically our next thing is our partner, Puma Fashions, Lingasamy sir, on one phone call. It was just one phone call. ஒரு நைட் கால் பண்ணுறோம், சார் இது ஒரு பிளான் நாங்கள் பண்ணலான் இருக்கோம், எப்படி சார் பண்ணலாமான்னு சொன்ன உடனே இமீடியட்டாக ஒரு ஃபோன் கால்லேயே ஓகேன்னு சொல்லிட்டாரு. யோசிக்கவே இல்லை. நீங்க தானே பண்ணிடலாம், யார் யுவன் சார் தானே, ஓகே பர்ஃபெக்ட், நல்ல காம்போ நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் போவோம், அதுக்கடுத்து நிறைய ஊருக்கும் போகுது. சிங்கப்பூரும் பண்றோம், சார் பண்றாரு சிங்கப்பூர். அதுக்கப்புறம் நிறைய ஊர்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு அந்த லாங் டிரைவாவே உங்களுக்கு ஃபுல் டூராகவே உங்களுக்கு வரப்படும். ஸோ அதை வர நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் கமிங். அண்ட் ஐ ஹோப் ஆல் யுவர் விஷஸ் வில் பி வித் அஸ் ஃபார் அஸ் டு ப்ரொவைட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோஸ் பாசிபிள். டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். It's very special. I want my fans to be close to me. So நிறைய ஷோஸ் I think last time இங்கே சென்னையில் பண்ணும்போதே there was like few barricades and they were like கொஞ்சம் ஃபாராக இருந்தாங்க. I was like asking them, இந்த பேரிகேட்டில் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. So I wanted like that. So அதனால they took this idea and they were like, can we do this like 360? So that's the whole experience that I want to give to my fans, like very close abdindra mari. So and yeah, I'm like super excited for this. Yuvan sir, hi. கான்செப்ட்ல வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா ஒன்று? அப்புறம் முக்கியமாக நாங்கள் பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூடிய இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும். மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டேன். அந்த பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் third single release ஆகிறதுக்கு like we are waiting for the masters. Wow. So again, if that comes before, I think I might also perform the third single there. எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கண்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பௌத்தாவே பாடட்டும். அப்போது ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தென் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ். அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் சலாமில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா அண்ட் ஷாஹுல் அமீத் நினைக்கிறேன், ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ நான் அமீன்கிட்ட கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு. தென் ஹீ கேவ் மீ தி access and that's how everything happened. And
அதுக்கு முன்னாடி we had to record a sort of similar டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா. ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி. Yuvanji, good evening. Good evening. Congrats for the long drive concert. Thank you. You said you wanted to go close to the 360 degrees first onnel. Aprom want to go close to the audience. So you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that? Yeah, பண்ணலாமே. Yeah. Yeah, that's the idea. I think few of my other concertsல I think நான் உள்ளே இறங்கி போயிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட we can try. Yeah. So how about the playlist? Because Yuvan sir உடைய ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. ஒரு 5 நாள் கண்டினியூஸா தொடர்ந்து யுவன் ஹிட்ஸ் மட்டும் கான்சர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு ஹிட் சாங்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில இங்க கான்சர்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி டஃப்பாக தான் இருந்தது கிரியேட் பண்ணது. ஓகே முடியாது இல்லை, பட் டஃப்பாக தான் இருந்தது பிளேலிஸ்ட் சாங்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆன பிளேலிஸ்ட்டாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ ஹோப் எல்லாரோட ஃபேவரட்ஸான பிளேலிஸ்ட் நிறைய இருக்க போகுது. ஓகே யுவன் சார், ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க, நிறைய படத்தில் வந்து நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க. இதில் வந்து எத்தனை பாட்டு பாட போகிறீங்க? நீங்கள் எத்தனை பாட்டு வந்து பாட போகிறாங்க உங்கள் டீம் சைட்லேருந்து? I think 36 songs totally. ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும். சார், அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க. அது இந்த லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, வேலை செய்கிறேன் அவ்வளோதான். ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். லைக் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? இப்போ என்னென்னா, இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கான்சர்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது, சரிங்களா? இப்போ நந்தனத்தில் பண்ணுறோம். நந்தனத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும். ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்றுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து? அது டீம் கேள்வி சம கேள்வி. ஆனால் இது வரைக்கும் எங்கள் கான்சர்ட் நீங்கள் பாருங்க, அதெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் அவர் இந்த ஷோ எங்களை தேடி கொடுத்துருக்காரு. இல்லை, அது எல்லாருக்குமே நடக்கும். அது லிமிடேஷன்ஸ் பண்ணுறது தான். இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோல்ட் அவுட் பண்ணிவிடுவோம். நாங்கள் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் விற்கிறது இல்லை. என்ன தான் இருந்தாலும் ஆன்லைனில் தான் விற்கிறோம். வி ஆர் வெரி கிளியர் ஆன் தஸ் லைன்ஸ். ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மக்கள் வராங்கன்னா நம்மளை நம்பி தான் வராங்க. அவங்க வந்துட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட்டும் நம்மளை நம்பி தான் இந்த ஷோ கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது we just make sure that இதுதான் கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது. நம்ம அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுறது கண்டிப்பாக நடக்காது. ஓகே, வெரி வெல் செட். ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். அங்கே போனால் என்ன நான் மறந்துடுவேன். ஸோ ஸ்டேஜில் இருக்கும் போது இவங்களுக்குலாம் என்னோட எனர்ஜி தெரியும். நான் இங்கே இப்போ உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அங்கே போனால் இது ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல, இது ஆக்சுவலி வந்து இங்கே சார் ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாகவே அந்த செட்டப்பே இருக்கும், ஆல்ரெடி அந்த செட்டப்ஸில் இருக்கும். ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ நீங்கள் புதுசாக அந்த செட்டப்பே போடணும், அதில் சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வாங்க வாங்க வாங்க. யுவன் சார், ராஜா சாரை வந்து நம்ம இசை ஞானிமோ நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளா நினைச்சாங்க. ஆனா நிறைய பேர் இந்த எம்பி கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ராஜா சாரை வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில. அதே மாதிரி இந்த கோட்டோட முதல் வரும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ என்னை வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப்
இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு வந்து ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் ஆனால் என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் sort of reworking myself and you have to move forward. That's it. சார் கான்சர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸாக வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க சார். சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் வெர்ஷனாக அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங். ஸோ லெட்ஸ் see how it comes. சார் யுவன் சார், உங்களோட அப்பாவோ இல்லை வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோவில் இருக்கு, பட் இந்த ஷோவில் தெரியல. கூப்பிட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக. ஈவன் சார் சிம்பு இதில் இல்லை, கூப்பிடலாம், எல்லாரையுமே கூப்பிடலாம். ஈவன் சார் எப்பவுமே நான் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி, அங்கே வர முடியல இங்கே வர முடியலன்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்ட்டு. ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியறதில்ல? இல்லை, நிறைய இடத்துக்கு போகிறதில்ல. It has been very affordable already there on Book My Show. Book My Showல பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ஸ் எல்லாமே அவைலபிள் ஆல்ரெடி அந்த பப்ளிக். ஸோ அது மட்டும் வந்து இல்லைங்க, நாங்கள் தான் கொடுக்குறோன்ட்டு. நீங்கள் தான் ஏதோ நல்லா எழுதுறேன், நீங்கள் வாங்க கான்செர்ட் வாங்க பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறேன்னு சொன்னீங்களே. நீங்கள் கான்செர்ட்கான ரிவ்யூலாம் எழுதுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. ஏதாவது தப்பு பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோன்னா அங்கெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை வச்சு ரிவ்யூ எடுத்துகிட்டு நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கான்செர்ட் பண்ணுறோன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியாக கம்ப்ளீட்டாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் முடியும். ஸோ தட்ஸ் ஆல். சார் எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்லையும் பார்த்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள். இப்போ அவுட்டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்க தான் செய்யுது, இல்லைன்றது கிடையாது. ஸோ நாங்கள் யூஸ்வலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம். ஒரு வேளை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அதுதான் நம்மளோட பிளான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை, இல்லாமல் இருந்தால் நல்லது. எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து. சார் மினிமம் 499 ஸ்டார்ட் ஆகுது சார். மேக்ஸிமம் ஐ திங்க் 1499 999 சம்திங். சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டா? ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா? இல்லை, மோஸ்ட்டாக தமிழ் தான் இங்கே. டாப் டாக்கெல்லாம் கேட்குறீங்க, பட் மோஸ்ட்லி தமிழ் பாட்டு தான் இங்கே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 ஜென்ரேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற சேலஞ்ச் இருக்கு, 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ். ஸோ சாங்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்குமா? ஆமாம், அதான் ஜஸ்ட் ஆல் ஆஃப் மை பிளேலிஸ்ட் லைஃப் ஃப்ரம் பேக் டு 90s to here. யுவன் சார், இந்த ஃபங்க்ஷனில் கோர்ட் பற்றி ஏதாவது அப்டேட் வருமா? பாடல் வெளியிட்டுள்ளா இப்போ நான் அவ்வளோ பேர் ரசிகர்னாலும் சொல்லுவீங்களா? அப்புறம் கோர்ட்டில் விஜய் சார் எத்தனை பாட்டு பாடியிருக்காரு, ஏதாவது ஹைலைட் ஏதாவது சொல்லுவீங்களா? இப்போ அப்போதே சொல்லிட்டேன்ல, ஒரு இப்போ தான் நான் சொன்னோம், அவ்வளோதான் முடிச்சிச்சு. பாடல் வெளியிட்டுள்ளா எங்கே நடக்க போகுது? ஏன்னா மலேசியாவில் இல்லை, அது எனக்கு தெரியாது. ஏஜிஎஸ்ட்டை தான் நீங்கள் கேட்கணும். பட் யா, மங்காத்தா 2 யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்க. இருந்தா அது யார் அந்த டைமில் யார் டைரக்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட, ஐ மீன் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணணும், அதுக்கு நான் போயிட்டு செஞ்சிடலாம்.